வணக்கம் அனைவருக்கும். இன்று நாம் பேசவிருப்பது வெற்றியின் பாதையில் நம்மை வழிநடத்தும் அற்புதமான ஒன்று, கிருஷ்ண பக்தி பற்றி. கிருஷ்ணர் பக்தி மார்க்கத்தின் உச்சம். அவரது வாழ்க்கை, போதனைகள் மற்றும் அவருடனான உறவு நம் வாழ்வில் அபரிமிதமான வெற்றியை தரவல்லது. பக்தி என்றால் என்ன? பக்தி என்பது வெறும் வழிபாடு அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. அது நம் உள்ளத்தில் ஆழமாக வேரூன்றி இருக்கும் அன்பும் நம்பிக்கையும் அர்ப்பணிப்புமாகும். அது கடவுளுடனான தனிப்பட்ட உறவு. அது நம்மை சுயநலத்திலிருந்து விடுவித்து பிறருக்கு சேவை செய்யும் மனப்பான்மையை வளர்க்கிறது. கிருஷ்ணர் போதித்த பக்தியின் பாதை. கிருஷ்ணர் பகவத்கீதையில் பல முக்கியமான பக்தி தத்துவங்களை போதித்திருக்கிறார். அவற்றில் சில கடவுளுக்காகவே செயல்படுதல், பற்று வைக்காமல், பலன்களை எதிர்பாராமல் கடமையை மட்டும் கருத்தில் கொண்டு செயல்படுவது, பக்தி யோகம், அன்பு, பக்தி மற்றும் அர்ப்பணிப்பு மூலம் கடவுளை அடைதல், சரணாகதி, கடவுளின் திருவடிகளில் சரணடைதல், தன்னை முழுமையாக கடவுளின் கையில் ஒப்படைத்து அவரது வழிகாட்டுதலுக்காக காத்திருத்தல். கிருஷ்ண பக்தியின் வெற்றி தத்துவங்கள். பயம் மற்றும் கோபம் நீங்கும். கிருஷ்ணர் மீது அளவற்ற அன்பு இருக்கும் போது பயம் மற்றும் கோபம் போன்ற எதிர்மறை உணர்வுகள் மறைந்துவிடும். அவரது அருளால் நம் மனம் அமைதியும் தைரியமும் நிறைந்ததாக மாறும். சுயநலம் நீங்கும். பிறருக்கு சேவை செய்யும் மனப்பான்மை வளரும். நாம் தன்னலமின்றி செயல்படத் தொடங்குவோம். இது நம் வாழ்வில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் தரும். உறுதியும் தைரியமும் பெருகும். கிருஷ்ணர் எப்போதும் நம்முடன் இருக்கிறார் என்ற நம்பிக்கை எந்த சவாலையும் எதிர்கொள்ளும் தைரியத்தை நமக்கு தரும். வெற்றி உறுதி. கிருஷ்ணரின் அருள் எப்போதும் நம்முடன் இருக்கும் போது வெற்றி நம்மை விட்டு விலகி ஓடாது. அவர் நமக்கு வழிகாட்டி நம்மை வெற்றியின் உச்சிக்கு அழைத்துச் செல்வார். கிருஷ்ண பக்தியை வாழ்வில் எவ்வாறு பின்பற்றுவது? நித்திய பூஜை, தினசரி வழிபாடு, ஸ்லோகங்கள் ஓதுதல், கிருஷ்ணர் படத்திற்கு அர்ச்சனை செய்தல் போன்றவற்றை தவறாமல் செய்வது. பகவத்கீதை ஓதுதல். கிருஷ்ணரின் அருள்மொழிகளை தினசரி ஓதி அவற்றின் அர்த்தத்தை உணர்ந்து வாழ்வில் பின்பற்றுவது. கிருஷ்ணர் பற்றிய கதைகள் கேட்டல். கிருஷ்ண லீலைகள், பக்தி கதைகள் கேட்பது, வாசிப்பது மூலம் அவரை நெருக்கமாக உணரலாம். பிறருக்கு சேவை, பிறருக்கு உதவுதல், ஏழைகளுக்கு உதவி செய்தல், சமூக சேவையில் ஈடுபடுதல் போன்றவற்றின் மூலம் கிருஷ்ணரின் அருளை பெறலாம். மன அமைதி, தியானம், யோகா போன்றவற்றின் மூலம் மனதை அமைதிப்படுத்தி கிருஷ்ணரின் அருளை உணரலாம். கிருஷ்ண பக்தியின் சிறப்புகள். மன அமைதி. கிருஷ்ண பக்தி மனதிற்கு அபரிமிதமான அமைதியை தருகிறது. அது கவலை, துக்கம் போன்ற எதிர்மறை உணர்வுகளை நீக்கி நம்மை மகிழ்ச்சியானவர்களாக மாற்றுகிறது. சுய விடுதலை. கிருஷ்ண பக்தி நம்மை சுயநலத்திலிருந்து விடுவித்து பிறருக்காக வாழும் மனப்பான்மையை வளர்க்கிறது. இது நம்மை உண்மையான சுதந்திரத்தை அடைய வைக்கிறது. அன்பு மற்றும் கருணை. கிருஷ்ண பக்தி நம் உள்ளத்தில் அன்பு, கருணை மற்றும் பரிவு போன்ற அற்புதமான குணங்களை வளர்க்கிறது. அது நம்மை மனிதநேயம் மிக்கவர்களாக மாற்றுகிறது. ஆன்மீக வளர்ச்சி. கிருஷ்ண பக்தி நம் ஆன்மீக வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கும். அது நம்மை உண்மையான அடையாளத்தை உணர்த்தி நம்மை உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்கிறது. கிருஷ்ணரின் வாழ்க்கை தானே ஒரு முன்னுதாரணம். அவர் தனது வாழ்நாள் முழுவதும் தர்மத்தையும் நீதியையும் நிலைநாட்டினார். அவர் எப்போதும் அன்பு, கருணை மற்றும் சமத்துவத்தை வலியுறுத்தினார். அவர் தனது பக்தர்களுக்கு எப்போதும் துணையாக இருந்தார். கிருஷ்ண பக்தி நம் வாழ்வில் அபரிமிதமான வெற்றியை தரவல்லது. அது நம்மை சுயநலத்திலிருந்து விடுவித்து பிறருக்கு சேவை செய்யும் மனப்பான்மையை வளர்க்கிறது. அது நம்மை அமைதி, மகிழ்ச்சி மற்றும் ஆன்மீக வளர்ச்சி என்ற உன்னத நிலைக்கு அழைத்துச் செல்கிறது. எனவே வாருங்கள், நாம் அனைவரும் கிருஷ்ண பக்தியை நம் வாழ்வில் ஏற்றுக்கொள்வோம். அவரது அருளால் நாம் அனைவரும் வெற்றியின் உச்சியை அடைவோம். வாழ்வியல் வண்ணங்களை அழகுபடுத்தும் அற்புதமான ஒன்று கிருஷ்ணர் கருணை பற்றி. கிருஷ்ணன் அன்பின் சொரூபம். அவன் அனைவரையும் தன் குழந்தைகளாகவே பாவித்து அவர்களின் துயரங்களை துடைத்து மகிழ்ச்சியை வாரி வழங்குகிறான். அவர் அருள் நம் வாழ்வில் அபரிமிதமான அழகையும் மகிழ்ச்சியையும் தரவல்லது. கருணை என்றால் என்ன? கருணை என்பது அன்பு, பரிவு மற்றும் மன்னிப்பு ஆகியவற்றின் அடிப்படை. அது தன்னலமின்றி பிறருக்கு உதவும் மனப்பான்மை. அது மற்றவர்களின் துயரங்களை உணர்ந்து அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் தன்மை. கிருஷ்ணர் போதித்த கருணையின் பாதை. கிருஷ்ணர் தனது வாழ்நாள் முழுவதும் கருணையின் உருவமாக திகழ்ந்தார். அவர் எப்போதும் பிறரின் நலனையே முதன்மையாக கொண்டார். அவர் பக்தர்களின் துயரங்களை துடைத்து அவர்களுக்கு வழிகாட்டியாக விளங்கினார். அனைவரையும் தன் குழந்தைகளாக பாவித்தல். கிருஷ்ணர் சாதி, மத, பாலின வேறுபாடுகளை கடந்து அனைவரையும் தன் குழந்தைகளாகவே பாவித்தார். அவர் எல்லோருக்கும் சமமாக அன்பு காட்டினார். பக்தர்களின் துயரங்களை துடைத்தல். அவர் பக்தர்கள் துயரத்தில் மூழ்கியிருக்கும் போது அவர்களுக்கு ஆறுதல் அளித்து அவர்களின் துயரங்களை துடைத்தார். பிறருக்கு உதவி செய்தல். அவர் எப்போதும் பிறருக்கு உதவி செய்ய தயாராக இருந்தார். அவர் ஏழைகளுக்கு உதவி செய்தார், அனாதைகளை காப்பாற்றினார், அறியாமையால் தவறு செய்தவர்களை மன்னித்தார். கிருஷ்ணர் கருணையின் அழகிய தத்துவங்கள். மன்னிப்பு என்பது மிக
உயர்ந்த குணம். கிருஷ்ணர் தனது எதிரிகளையும் கூட மன்னித்து அவர்களுக்கு புதிய வாழ்க்கை அளித்தார். அனுதாபம். மற்றவர்களின் துயரங்களை உணர்ந்து அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பது மிகவும் முக்கியம். கிருஷ்ணன் பக்தர்களின் துயரங்களை தனது துயரமாகவே உணர்ந்தார். சேவை மனப்பான்மை. பிறருக்கு உதவி செய்வதில் மகிழ்ச்சி காண வேண்டும். கிருஷ்ணன் தனது வாழ்நாள் முழுவதும் பிறருக்கு சேவை செய்து அவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்தினார். அன்பு மற்றும் கருணை. அன்பு மற்றும் கருணை இல்லாத வாழ்க்கை அர்த்தமற்றது. கிருஷ்ணர் அனைவரிடமும் அளவற்ற அன்பு காட்டி அவர்களின் வாழ்வில் ஒளி பாய்ச்சினார். கிருஷ்ணர் கருணையை வாழ்வில் எவ்வாறு பின்பற்றுவது? மன்னிப்பு மனப்பான்மை. தவறுகளை மன்னித்து புதிய தொடக்கத்திற்கான வாய்ப்பை அளிப்பது. பிறருக்கு உதவி செய்தல். ஏழைகளுக்கு உதவி செய்தல், நோயாளிகளை பராமரித்தல், சமூக சேவையில் ஈடுபடுதல் போன்றவை. அனுதாபம் காட்டுதல். மற்றவர்களின் துயரங்களை உணர்ந்து அவர்களுக்கு ஆறுதல் அளித்தல். அன்புடன் பழகுதல். அனைவரிடமும் அன்புடன் பழகி அவர்களுக்கு மரியாதை தருதல். கருணை உள்ளம் வளர்த்தல். தியானம், யோகா போன்றவற்றின் மூலம் மனதை அமைதிப்படுத்தி கருணை உள்ளத்தை வளர்த்தல். கிருஷ்ணர் கருணையின் சிறப்புகள். மன அமைதி. கருணை உள்ளம் மனதிற்கு அபரிமிதமான அமைதியை தருகிறது. அது கவலை, துக்கம் போன்ற எதிர்மறை உணர்வுகளை நீக்கி நம்மை மகிழ்ச்சியானவர்களாக மாற்றுகிறது. சுய திருப்தி. பிறருக்கு உதவிய பின் கிடைக்கும் மன திருப்தி அளவிடற்கரியது. அது நம் வாழ்வில் அர்த்தத்தையும் மகிழ்ச்சியையும் தருகிறது. சமூக நல்லிணக்கம். கருணை உள்ளம் சமூகத்தில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகிறது. அது சாதி, மத, பாலின வேறுபாடுகளை கடந்து அனைவரையும் ஒன்றுபடுத்துகிறது. உள் வளர்ச்சி. கருணை உள்ளம் நம் உள் வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கும். அது நம்மை உண்மையான மனிதர்களாக மாற்றி நம்மை உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்கிறது. கிருஷ்ணர் வாழ்க்கை ஒரு முன்னுதாரணம். அவர் தனது வாழ்நாள் முழுவதும் கருணையின் உருவமாக திகழ்ந்தார். அவர் எப்போதும் பிறரின் நலனையே முதன்மையாக கொண்டார். அவன் பக்தர்களின் துயரங்களை துடைத்து அவர்களுக்கு வழிகாட்டியாக விளங்கினார். கிருஷ்ணர் கருணை நம் வாழ்வில் அபரிமிதமான அழகையும் மகிழ்ச்சியையும் தரவல்லது. அது நம்மை சுயநலத்திலிருந்து விடுவித்து பிறருக்கு சேவை செய்யும் மனப்பான்மையை வளர்க்கிறது. அது நம்மை அமைதி, மகிழ்ச்சி மற்றும் ஆன்மீக வளர்ச்சி என்ற உன்னத நிலைக்கு அழைத்துச் செல்கிறது. எனவே வாருங்கள், நாம் அனைவரும் கிருஷ்ணன் கருணையை நம் வாழ்வில் ஏற்றுக்கொள்வோம். அவரது அருளால் நம் வாழ்வியல் வண்ணங்கள் மேலும் அழகுற பளிச்சிடும். அன்பார்ந்த நண்பர்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, வாழ்க்கை என்பது ஒரு பயணம். அந்த பயணத்தில் நாம் எதிர்கொள்ளும் தடைகள், சவால்கள் நம்மை வீழ்த்துவதற்காக அல்ல, மாறாக நம்மை வலுவடையச் செய்ய, நம்மை உயர்த்துவதற்காகவே. இந்த பயணத்தில் வெற்றி என்பது இலக்கை அடைவதல்ல, மாறாக தோல்விகளிலிருந்து கற்றுக்கொண்டு மீண்டும் எழுந்து நின்று முயற்சியை தொடர்வதுதான் வெற்றி. நம் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் ஒரு சிறந்த மனிதன் அடங்கியிருக்கிறான். அந்த உள்மனிதனை வெளிக்கொணர நாம் அனைவரும் பாடுபட வேண்டும். நம்பிக்கை என்பது வெற்றியின் விதை. நம்மை நாமே நம்பினால் உலகம் நம்மை நம்பும். தன்னம்பிக்கை நம்மை எந்த ஒரு சூழ்நிலையிலிருந்தும் வெளிவந்து புதிய உயரங்களை தொட வைக்கும். தோல்விகள் தற்காலிகமானவை, ஆனால் தளர்ச்சி நிலையானது. தோல்விகளிலிருந்து கற்றுக்கொண்டு மீண்டும் புத்துணர்ச்சியுடன் முயற்சி செய்வோம். நம்முடைய கனவுகளை நனவாக்க கடின உழைப்பு அவசியம். கடின உழைப்பின் வழியாகவே நாம் வெற்றி பாதையை அடைய முடியும். பிறரை பார்த்து பொறாமைப்படாமல் நம் திறமைகளை வளர்த்துக் கொள்வோம். ஒவ்வொருவரும் தனித்துவமானவர்கள். நம் தனித்துவத்தை உணர்ந்து அதை வெளிப்படுத்த முயற்சி செய்வோம்.